அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காலேஜ் டிஆர்பி எக்ஸாம். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் 2025 நமக்கு டிசம்பர் 12 அன்றைக்கி நடக்க போகுது. ஸோ நமக்கு இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னாக்கா 40 டேஸ் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து பண்ணாக்கா இந்த ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. ஸோ இந்த எக்ஸாமில் வந்து பண்ணாக்கா தேர்ச்சி பெறுவது எப்படி, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி படித்தா வந்து பண்ணாக்கா ஈஸியாக வந்து பண்ணாக்கா நம்ம ஐ மார்க் வாங்கலாம், ஸோ நம்ம போஸ்டிங் ஆர்டர் வாங்கலாம். ஸோ இதை பற்றி தான் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது தெரிஞ்சால் தான் வந்து பண்ணாக்கா அடுத்து போகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து பண்ணால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எக்ஸாம் பேட்டர்ன் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம இன்னொரு முறை சொல்ல வேண்டியது வந்து பண்ணாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தினாக்கா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எக்ஸாம் வந்து பார்த்தினாக்கா டிசம்பர் 12 அன்றைக்கி நடக்க போகுதுன்னு சொன்னோம். ஸோ இதில் மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னாக்கா 2708 வேகன்சி இருக்குது. ஸோ உங்களுடைய மேஜர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தினாக்கா எந்த மேஜர் நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களுடைய வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தினாக்கா ஜென்ரல் கேட்டகரியில் சரிங்களா, ஜென்ரல் கேட்டகரியில் எவ்வளோ வருது, ப்ளஸ் வந்து பண்ணாக்கா உங்களுடைய கம்யூனிட்டியில் எவ்வளோ வருது வேக்கண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா நீங்கள் மென்னாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ வேக்கண்ட்டுக்கு வந்து பண்ணால் காம்படிட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணால் ஜென்ரலில் வந்து பண்ணாக்கா ஒரு 15, ஸோ கம்யூனிட்டி உங்கள் கம்யூனிட்டியில் வந்து பண்ணாக்கா ஒரு 8ன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த 23 ரேங்க்குள்ளே வந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ இதே வந்து பண்ணாக்கா உமனாக இருந்தால் அவங்க வந்து பண்ணாக்கா அதே மாதிரி ஜென்ரலில் ஒரு 15, ஸோ உமன் வந்து பண்ணாக்கா ஒரு 8ஓ இல்லை 9ஓ வச்சுக்கோங்க. ஸோ 8, 9 வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 வேக்கன்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ரேங்க்குள்ளே இருக்கிறோம், நம்ம ஓவராலாக ரேங்க்கு பார்க்காதீங்க. சரி ஓவரால் வேக்கண்ட்டு பார்க்காதீங்க. இப்போ ஓவரால் வேக்கண்ட் அப்படின்னா 2708. ஸோ உங்களுடைய மேஜராக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200ன்னு வச்சுக்கோங்க. பட் 200 வேக்கண்ட்டுக்கு நம்ம வந்துடும் அப்படி யோசிக்காதீங்க. நீங்கள் எத்தனை வேக்கண்ட்டுக்கு காம்படிட் பண்ண போகிறீங்க அதை வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கணுன்ற எண்ணம் வரும். ஸோ தீவிரமாக படிக்கணுன்ற எண்ணம் வரும். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம 200 வேக்கன்ட் இருக்குது, நம்ம அந்த ரேங்க் வந்தால் அந்த ரேங்க் வந்தால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து பிறகு எத்தனை ரேங்க்குள்ளே வரணும், ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக 23 ரேங்க்குக்கு முன்னாடி வந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ஃபஸ்ட் ஒன். செகண்டு, ஸோ நமக்கு எக்ஸாம் டேட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அப்ளிகேஷன் டேட் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் டேட்டில் புதுசாக வந்து பண்ணாக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னாக்கா அப்ளிகேஷன் போகிறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பண்ணாக்கா 10. சரிங்களா, உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் மொத்தமாக அப்ளிகேஷன் டேட்டே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து பண்ணாக்கா 10 அன்றைக்கி யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்ளிகேஷன் ப்ராசஸை அவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து பண்ணாக்கா நம்ம சின்னதாக கேர்லெஸ்ஸாக ஒரு விஷயத்தை நம்ம தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா நிறைய படிச்சிருப்போம், ஆனால் வந்து பண்ணால் எக்ஸாம் போட்டிருக்க மாட்டோம், சரி அப்ளிகேஷன் போட்டிருக்க மாட்டோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணால் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாக்கா மைண்டில் வச்சுங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து பண்ணாங்க நீங்கள் போடுறீங்க அப்படின்னாக்கா ஃபீஸ் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். சரிங்களா, ஃபீஸ் ப்ராசஸிங் முடிஞ்சிருக்கான்னு பாருங்கள். அப்ளிகேஷனை வந்து பண்ணாக்கா பிரிண்ட் அவுட் எடுங்க. நீங்கள் போட்ட அப்ளிகேஷனை அதில் கீழே வந்து பண்ணாக்கா டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க, ஃபீஸ் பெய்டு அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி வந்தால் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னாக்கா அடுத்து நம்ம ஆல் டிக்கெட் அப்லோட் பண்ண முடியும். சரி, ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் என்ன பண்ணாங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பெய்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துடுச்சு அவங்களுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் பெய்ட் ஆகலைன்னு வருது. ஸோ ஏன்னா அப்புறம் அக்கௌண்ட் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டே ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் ஆனாலே அதை ஒரு ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக பண்ணுற ஒரு விஷயம் வந்து பண்ணாக்கா நம்ம எக்ஸாமுக்கே போக முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா டேட்டுக்கு வந்து பண்ணாக்கா 10 அன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்படின்னா நீங்கள் 10 அன்றைக்கி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சரிங்களா, ஒரு 3 டேஸ் இயர்லியராகவே வந்து பண்ணாக்கா அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. ஏன்னா வந்து பண்ணாக்கா அப்போ தான் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கரெக்டாக இது பண்ண முடியும். லாஸ்ட் நேரத்தில் ஸோ இன்றைக்கி இருக்குன்னு நினைப்போம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா மறந்துடும், ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு, ஸோ ஏதோ ஒரு ஒர்க்கில் மறந்துடுவோம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக ஆன் டேட்டில் அப்ளிகேஷன் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸு. ஸோ என்னென்னா எக்ஸாம் பேட்டர்ன். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க் அவ்வளோதான். சரிங்களா, அந்த 200 மார்க் என்ன பண்ணலாம்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் ஏ அண்டு பார்ட் பி.
சரிங்களா? ஸோ இந்த பார்ட் ஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சரிங்களா? இந்த பார்ட் ஏல நீங்க பாஸ் பண்ணா மட்டும் தான், உங்களால என்ன பண்ண முடியும்னா, அடுத்த பேப்பர் அந்த பார்ட் பி அண்ட் பேப்பர் 2 இத கரெக்ஷனே பண்ணுவாங்க. இல்லன்னா கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இப்ப லாஸ்ட்டா நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் தானே, தமிழ் தகுதி தேர்வு தானே, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 மார்க் இருக்கு. நம்மளால 20 மார்க் வாங்க முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேர்லெஸ்ஸா படிக்காம இருந்தாங்க. அதனால நெறைய பேர் ஃபெயில் ஆயிட்டுருக்காங்க. சரிங்களா? தமிழ் தகுதி தேர்வுல நெறைய பேர் ஃபெயில் ஆயிட்டுருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர்ல 90 மார்க் வாங்குன ஒருத்தர் கூட என்ன பண்ணுங்க, தமிழ் தகுதி தேர்வுல ஃபெயில் ஆயிட்டுருக்காரு. ஸோ 90 மார்க் அப்படின்றது பிஜிடிஆர்பில ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங்கே கிடைச்சிரும். ஸோ அப்ப அந்த கேர்லெஸ்ஸா அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அப்ப எப்படி படிக்கணும் தமிழ் தகுதி தேர்வுக்கு? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 ஹவர் படிங்க. சரியா? 1 ஹவர் 10த் தமிழ் புக்கு மட்டும் படிங்க. லைன் பை லைன் படிங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நீங்க எங்க படிக்கணும் தமிழ் புக்ல அப்படின்னாக்கா, 10த் தமிழ் புக்ல இலக்கியம் இத படிங்க. சரிங்களா? யாரோ ஒருத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் இருப்பாரு. பாரதியார் பத்தி ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டுல இலக்கண குறிப்பு இருக்கும். ஸோ இத பத்தியெல்லாம் டீட்டெயில்டா படிச்சுக்கங்க. ஒரு சொல் இருக்கும். அந்த சொல்லுக்கான பொருள் இருக்கும். இதெல்லாம் படிச்சுக்கங்க. அடுத்தது வந்து பாருங்க, இலக்கண குறிப்பு படிச்சுக்கங்க. சரிங்களா? இலக்கண குறிப்புல வந்து நம்ம கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதுக்கு அடுத்தது தான் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, தியரி பார்ட்டுக்கு வரீங்க. அதாவது உரைநடை அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த உரைநடைக்கு வாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி படிச்சுட்டே வாங்க. படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா, நம்ம டெய்லி 1 ஹவர் கரெக்ட்டா நமக்கு இன்னும் இருக்கிறது வந்து பாருங்க 40 டேஸ். சரிங்களா? இன்னும் சொல்லணும்னாக்கா, உங்களுக்கு இன்னும் ஷார்ட் ட்ரிக் சொல்றேன். டோட்டலா வந்து பாருங்க 40 டேஸ் இருக்கு. இந்த 40 டேஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, 10த் ஓல்டு புக்கு, தமிழ் புக்கு. சரிங்களா? ப்ளஸ்ஸு 10த் நியூ தமிழ் புக்கு. ஏன்னா, ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 9 இயல் இருக்கும். நியூ தமிழ் புக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஐ திங்க் 7 இயல் தான் இருக்கும். சரிங்களா? 2 இயல் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 7 இயல் இருக்கும். ஸோ, இதில நியூ தமிழ் புக்ல கலைஞர பத்தி ஒரு லெசனே குடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ற மாரி இருக்கும். ஸோ, ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 10த் ஓல்டு புக்க வாங்கி வச்சுக்கங்க. வாங்கி வச்சுக்கிட்டு, இந்த புக்கோடைய லாஸ்ட் பேஜ்ல ஒரு ஒயிட் ஷீட் ஒண்ணு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ டோட்டலாக 40 டேஸ் இருக்கா, மொத்த புக்கோடைய பேஜ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பண்ணாக்கா ஒரு 200 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிவைடட் பை 40. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் வரும்? ஸோ வந்து பண்ணாக்கா ஒரு நாளைக்கு 5 பேஜ் வரும். ஸோ என்ன பண்ணுங்கள், 1 ஹவர் ஒரு நாளைக்கு வந்து பண்ணாக்கா 5 பேஜ். என்னென்ன பேஜ் படிக்கிறீங்களோ அது இது பண்ணிங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணாக்கா படிச்சதை ரிவைஸ் பண்ணிங்க. ஏன்னா வந்து பண்ணாக்கா இதில் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர், இல்லை காலேஜ் டிஆர்பி எழுதுகிற நிறைய பேர் வந்து பண்ணாக்கா நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பண்ணால் தமிழ் தகுதி தேர்வு ஈஸியாக இருக்கும். இல்லை டெட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து பாருங்க, இன்னும் வந்து பாருங்க அந்த தமிழ் தகுதி தேர்வு, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் யாருமே அட்டெண்ட் பண்ணாத ஒரு சிலருக்கு, ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து பாருங்க, கோட்டை விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. பார்ட் ஏ, பேப்பர் 1ல இருக்கிற பார்ட் ஏ தமிழ் தகுதி தேர்வு. இது பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் டோட்டலாக 50 மார்க் இருக்குது. இதில் வந்து பண்ணாக்கா 30 கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு 20 கொஷினுக்கு வந்து பண்ணாக்கா 2 மார்க்கு. சரிங்களா? 40 மார்க் வந்துரும். லாஸ்ட்டா இருக்கிற 10 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு, இது ஒரு 10. அப்போ டோட்டலா 50 மார்க் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு. அடுத்து பார்ட் பி. சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில எவ்வளோ கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 150 மார்க் இருக்குது. 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 1 1/2 மார்க். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு நமக்கு எனக்கு தெரியாது. சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 5 கொஸ்டின் குடுத்துடுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு கொஸ்டின் தான் எழுதணும். 1 எஸ்ஸே டைப் தான் எழுதணும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி 300 வேர்ட்ஸுக்கு மேலே இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 140 ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபோவ் 90 கொஸ்டின் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் 140 மார்க் வந்துரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 மார்க் வந்தால் கூட 170 நீங்கள் டாப்பில் வந்துருவீங்க. சரிங்களா? ஸோ அப்போ எப்படி படிக்கணும்? இதை தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். எது? இந்த பார்ட் பி. பேப்பர் 1ல பார்ட் பி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம பார்ட் 2க்கு வருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன். இப்போ நீங்கள் எந்த மேஜராவது இருங்க. சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாட்னி மேஜர். ஸோ நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களுடைய சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கங்க. மொபைலில் வச்சுட்ருக்கிற அந்த கதையே வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்கு நான் சிலபஸ் வச்சு படிக்கணுமா சார்னா தேவையில்லை. நீங்கள் வெறும் 10த் தமிழ் புக்கு மட்டும் படிங்க. வேர்ல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கில் என்னென்ன டாபிக் அடிஷ்னலாக கவர் ஆகிருக்கோ அது மட்டும் பார்த்துக்குங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு எதுவும் வராது. அதுக்கு சிலபஸும் நமக்கு தேவையில்லை. இப்போது உங்களுடைய மேஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எதுக்காக சார் சிலபஸை டவுன்லோட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா,
உங்களுடைய சிலபஸை எடுத்துக்கிட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 யூனிட் இருக்கும். சரிங்களா? மொத்தம் 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த யூனிட் ஈஸின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல் பயாலஜி அண்டு எம்பிரியாலஜி இது 2ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் பயாலஜி, எம்பிரியாலஜி இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஒன்றை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? சிலபஸில் லைன் பை லைனாக ஒவ்வொரு பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து முன்னாக்க மொத்தம் வந்து முன்னாக்க ஒரு 20 பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன் செல் பயாலஜியில் மட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செல் டிவிஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த செல் டிவிஷனை பற்றி நான் படிக்க போகிறேன். சொல்லுது புரியுங்களா? அப்போ சிலபஸை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் படிக்கணுமே. அதுக்கு அடுத்தது செல் வால் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த செல் வாலை பற்றி படிக்கணும். அடுத்தது குரோமோசோம் அப்படின்னா குரோமோசோம் பற்றி படிக்கணும். செல் மெம்பரேன் அப்படின்னா செல் மெம்பரேனை பற்றி படிக்கணும். நியூக்ளியஸ் அப்படின்னா நியூக்ளியஸ். அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட்டு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோடைய மெட்டீரியலை வச்சுக்கிட்டு கண்மூடித்தனமாக அப்படியே லைன் பை லைனாக படிக்காமல் உங்களுடைய சிலபஸை வச்சுக்கிட்டு படிங்க. உங்களால் எவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ணுங்கள். அப்போது இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ காலேஜில் படிக்கிறவங்க காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா நியர்லி ஒரு 1 மந்த் வந்து பண்ணாக்கா லீவ் கிடைக்கும். 1 மந்த் வந்து பண்ணாக்கா லீவ் கிடைக்கும். அப்போ அந்த 1 மந்த் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபுல் டைம் படிக்கணும். வேறு வழியே கிடையாது. இங்கே நிறைய காம்படிஷன் கிட்டத்தட்ட வந்து பண்ணாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறமா இப்போ தான் வந்து பண்ணாக்கா காலேஜ் டிஆர்பிக்கு காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங்க்கு எக்ஸாமே வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எவ்வளோ டைம் எந்த கிடைச்சிருக்கிற டைம் வந்து பண்ணாக்கா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யாருக்குமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க, நமக்கு படிக்கிறதுக்காகவே லீவ் விட்ட மாதிரி ஒரு நினச்சிக்கோங்க. உட்காந்துட்டு படிங்க. படிக்கிற டைம் வந்து பண்ணாக்கா என்னுடைய சஜெக்ஷன் சரிங்களா? நீங்கள் வந்து பண்ணாக்கா வரக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னாக்கா நைட்டில் முடிஞ்ச அளவுக்கு 10 தூங்கிடுங்க. மார்னிங் வந்து பண்ணாக்கா 3 எழுங்க. சரியா? 3 எழுனமா அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணுன்னா 3 தான் எழுணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வருஷம் பூரா ஏழை சொல்லலை. சரிங்களா? மொத்தமே இன்னும் இருக்க போகிறது வந்து பண்ணாக்கா 40 டேஸ். அந்த 40 டேஸ் என்ன பண்ணுங்கள் 3 எழுதுங்க. 3 எழுந்து 3:30 வந்து பண்ணாக்கா உட்காந்துருங்க படிக்கிறதுக்கு. சரிங்களா? ஒரு 2 டே ஒரு 1 வீக் 10 டேஸ் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா பழகிடும். நீங்கள் 3 எழுந்து படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கும். சரிங்களா? அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை டாபிக் படிக்கணும்? நான் வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பிக்கு எப்படி நான் பிஜிடிஆர்பிக்கு எப்படி படித்தேன் அப்படின்னா நான் வந்து பண்ணாக்கா எவ்வளோ மார்க் வரும் அதை பற்றி நான் எதுவும் செக் பண்ணல. நான் எப்படி படித்தேன் பிஜிடிஆர்பிக்கு அப்படின்னா நான் வந்து பண்ணாக்கா சிலபஸ் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு என்னுடைய டார்கெட் நான் வந்து பண்ணாக்கா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பண்ணால் கிடைக்கிறது வந்து பண்ணாக்கா ரொம்ப லோ டைம் தான். இயர்லி மார்னிங் வந்து பண்ணாக்கா நான் 3 எழுந்தேன். ஈவினிங் வந்து பண்ணாக்கா நான் வீட்டுக்கு வரதே வந்து பண்ணாக்கா 7 ஆகிடும் ஸ்கூல் முடிச்சுட்டு. 8 உட்காரவன் 10 வரைக்கும். மார்னிங் வந்து பண்ணாக்கா 3:30 உட்காரவன் 6:30 வரைக்கும். அவ்வளோதான் நான் படித்த டைமிங்கு. இதில் நான் வந்து பண்ணாக்கா ஒரு நாளைக்கு என்னுடைய டார்கெட் வந்து பண்ணாக்கா 15 டாபிக்ஸ் அப்படின்னு வச்சேன். சரிங்களா? 15 டாபிக் டார்கெட் வச்சேன். இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு ஃபுல் டைம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் இதை வந்து பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு ஒரு நாளைக்கு இத்தனை டாபிக் பார்க்கணும். தமிழ் தகுதி தேர்வில் ஒரு நாளைக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 5 பேஜ் அப்படி கேட்டு சொல்லிட்டுருக்கேன். இப்போ உங்களுடைய மேஜர் இருக்குன்னு வச்சுங்களேன். மேஜரில் அப்ஜெக்டிவ் டைப் கொஷனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து பண்ணாக்கா ஒரு 30 டாபிக் இல்லை ஒரு 20 வச்சுப்போம். சரிங்களா? ஒரு 20 டாபிக். அப்போ 20 டாபிக் என்னது? செல் வால் ஒரு டாப்பிக்கு, சரியா? செல் டிவிஷன் ஒரு டாப்பிக்கு, குரோமோசோம் ஒரு டாப்பிக்கு, நியூக்ளியஸ் ஒரு டாபிக், இந்த மாதிரி 20 டாபிக் படிக்கணும். இந்த 20 டாபிக் இன்றைக்கி படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும்னா நியர்லி வந்து பண்ணிக்க ஒரு லாங் டைம் தேவைப்படும். ஆனால் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 20 டாப்பிக்கை ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடணும். அப்போ இன்றைக்கி படிக்கிறதுக்கு ஒரு லாங் டைம் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். அடுத்த நாள் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாதி நேரம் கூட தேவைப்படாது. சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரே டாப்பிக்கை அந்த 20 டாப்பிக்கை வந்து 2 டைம்ஸ் படிச்சிடுறீங்க. அப்போது இதே மாதிரி இந்த 20 டாப்பிக்கை நீங்கள் எத்தனை முறை படிச்சிருக்கணும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னேன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸாவது படிச்சிருக்கணும். அப்போ தான் நான் சொன்ன அந்த 140 மார்க் அபோவ் 140 மார்க் உங்களால் வந்து பண்ணாக்கா அச்சீவ் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்திங்கனாக்கா இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர் நம்மளால் என்ன பண்ண எக்ஸாக்டாக சொல்ல முடியும். இல்லை நான் படிச்சிருக்கேன் எங்கே படிச்சிருக்கேன்னு தெரியலையே. எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது டிஆர்பியில். சரிங்களா? நான் வந்து பண்ணாக்கா டிஆர்பி எக்ஸாமில் நான் சொன்ன மாதிரி நான் 3 மார்னிங் எழுந்தேன். ஈவினிங் வந்து பண்ணாக்கா
7:00 8:00 உட்காந்தேன் படிக்கிறதுக்கு. ஆனா, என்னால வந்து பண்ணாக்கா ப்ராப்பரா எழுத முடியல எக்ஸாம். என்னன்னா, நான் படிச்ச கொஸ்டினு நியர்லி வந்து பண்ணாக்கா 10 to 15 கொஸ்டின் நான் படிச்சிருக்கேன். ஆனா வந்து என்னால சரியான ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இல்லாதனால, என்னால என்ன பண்ண முடியல, இதுதான் ஆன்ஸரான்னு என்னாட்ட எக்ஸாக்ட்டா சொல்ல முடியல. சரிங்களா? ஸோ அந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா வந்து இப்ப தப்பு பண்ணிட்டு திருத்திக்கிறதுக்கு பதிலா சரியா என்ன பண்ணலாம்? முன்னாடியே வந்து தவறு நடக்காம பார்த்துக்கிட்டா போஸ்டிங் வாங்கலாம். ஏன்னா இப்போ ஒரு முறை காலேஜ் டிஆர்பி போஸ்டிங் போட போறாங்க அப்படின்னாக்கா, திரும்ப எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. வருமா வராதான்னு கூட தெரியாது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல நியர்லி 15 இயர்ஸ், 12 இயர்ஸ், 10 இயர்ஸா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லோ சேலரில. ஸோ அப்போ இவங்க வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டு போஸ்டிங் ஆர்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஹைஃபையான ஒரு லைஃபு, ஸோ ஹை சேலரி, ஸோ இதெல்லாம் கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, 40 டேஸ் வேறு எந்த திங்கிங் இல்லாம, வேறு எந்த யோசனையும் இல்லாம, உங்களுடைய வேலை படிக்கிறது மட்டும் தான், படிக்கிறத ரிவைஸ் பண்ணுறது மட்டும் தான். அப்போ தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அடுத்து 40 டேஸ்க்கு அப்புறம் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும், ஜாலியா இருக்க முடியும். இப்போ நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க இப்போ நீங்க ஜாலியா இருந்துட்டீங்க அப்படின்னா, அப்புறம் நீங்க கஷ்டப்படுற மாரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்ட் 2. ஸோ அந்த பேப்பர் 2 இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். ஸோ உங்களுக்கு வந்து இங்கேயே நமக்கு சிலபஸும் குடுத்துட்ருக்காங்க. ஸோ இது லாஸ்ட்டில் குடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான். ஸோ இங்கே கொடுங்க. பார்ட் பி ஆஃப் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வில் பி எவாலுவேட்டட் ஒன்லி வென் கேண்டிடேட் ஸ்கோர் இன் த மினிமம் 40 மார்க் இன் த பார்ட் ஏ ஆஃப் பேப்பர் 1 குவாலிஃபையிங் மார்க். சரியா? 40% அது 20 மார்க். நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் தகுதி தேர்வு. ஸோ அதை பாஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்ட் பியில் இருக்கக்கூடிய ஸோ நமக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணால் தான் வந்து அந்த 150 மார்க் அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷினும் ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுது. ஸோ அடுத்தது வந்து இந்த பார்ட் 2 இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என்னென்ன டாபிக் வந்துருமோ, இந்த கொஷின்ஸ் அண்டர் ஜென்ரல் டாபிக் would cover broadly of இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி படிக்கணும், இந்தியன் எக்கானமி, ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கானமி ஆஃப் தமிழ்நாடு, என்வரன்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இத்தனை டாபிக் படித்தா தான் என்ன பண்ண முடியும், நமக்கு 5 கொஷின் கேட்பாங்க. அந்த 5 கொஷினில் ஒரு கொஷின் எழுதணும். சரிங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு இதில் என்ன டாபிக் வரும், மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். மொத்தம் வந்து நமக்கு 7 டாபிக் இருக்குது. சரியா? 7 டாப்பிக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 4 டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். இந்த 4 டாப்பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு அந்த 4 டாப்பிக்கை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லி வந்து அட்லீஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொல்கிறது எவ்வளோ, இப்போ இதில் வந்து அபோவ் 140 சொல்லியிருக்கேன். அதில் வந்து 50க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 170, அபோவ் 170. நீங்கள் 50 அவுட் ஆஃப் 50 வாங்கணும்னு நினைக்கிறதோ, இல்லை 150 அவுட் ஆஃப் 150 வாங்கணும்னு நினைக்கிறதோ, அது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா டைம் இருக்குது, படிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து தமிழ் தகுதி தேர்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ரெகுலராக படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.